சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவாராக. இந்த உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்கிற வார்த்தைக்கு அந்த வசனத்தில் அதில் ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது. எப்பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று அதே வசனத்தில் எழுதியிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? உங்கள் தேவனாகிய எங்கள் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? கொடியேற்றுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கீழே இருந்து மேலே ஏறுகிறது. நம்முடைய சத்தங்கள், நம்முடைய தேவ சமூகத்தில் நம்முடைய பலிகள், அதை கொடியேற்ற வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த 9வது மாதத்தை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் அநேக பிரயாணங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆனால் இந்த அத்தனை பிரயாணத்திலையும் உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தர் உங்களை காக்கும்படி தூதர்களை உங்களுக்கு என்ன பண்ணணும்? கட்டளையிடணும். இந்த மாதத்தில் அநேக இடங்களுக்கு நீங்கள் போவீங்க. பைபிள் படி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு இடத்துல உட்காருவதல்ல, ஒரு இடத்துல இருப்பதல்ல. நீ போக வேண்டிய தூரம், பிரயாணப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. 2வது, உங்கள் கைகளினாலே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் அநேகம் உண்டு. உன் கைகள் உனக்கு உன் கைகள் உனக்கு செய்ய நேரிட்டது எதவோ அதை முழு பலத்தோடு செய். உன் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. நேற்று நேரத்தை நாம் படித்தோம், யோசுவாவின் கையில் இருந்த 3 காரியங்கள். நேற்று இரவு கூட்டத்தில் அது அப்படியே வந்தது. நீங்கள் உங்களுடைய கைகளின் கிரியைகள், அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே அவர் தேவ கிருபை, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தேவ கிருபை அவரோடு இருந்தது. அந்த கிருபையை இல்லைன்னா நீங்கள் போயிடவே கூடாது. தேவ கிருபை. இன்னைக்கு கிருபையை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒவ்வொரு மாதமும் கிருபையை கேட்கிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது சகாயம் செய்யும், ஏற்ற நேரத்தில் நமக்கு சகாயம் செய்யும் கிருபை என்று இருக்கிறது. இந்த மாதத்திற்குன்னு ஒரு கிருபை இருக்குது. இந்த மாதத்திற்குன்னு ஒரு கிருபை இருக்குது. 3வது கிருபை. 4வது மிக முக்கியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ கிருபையும் மனுஷ தயவு. நீங்கள் ஒரு இடத்திற்கு போகிறீங்க, மனுஷ தயவு இருந்தால் மாத்திரம்தான் காரியங்கள் நடக்கும். இல்லைன்னா அவங்க தூக்கி தள்ளி போட்டு போயிடுவாங்க. இதை மனுஷ தயவு என்பது சாதாரணதல்ல. வேதம் சொல்லுகிறது, ராஜாவினுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. ஆகவே தான் ஒரு புதிய மாதத்தில் ஒரு புதிய காரியத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்கள்லாம் இருக்கும். உங்களை இந்த மாதம் தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய முகத்தின் மகிமை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளுகிற மாதம். வேதம் சொல்லுகிறது, பவுல் அரேபிய வனாந்தரத்திலே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். விசுவாசிகளாகி நீங்களும் நானும் சரி, தேவாலயத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் உங்கள் சத்தம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். உங்கள் சத்தம் ஒரு ஆள் கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடிட்டே இருக்கக்கூடாது. என் சத்தம் தனிமையாய் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். தனிமையாய் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆகவே தான் உமது நாமத்தை நாங்கள் கொடியேற்றுவோம்.
நான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் போக வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. சரி, ஆக இந்த மாதத்தில், இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஜெபிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், இந்த மாதத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத காரியத்தை அவர் நிறைவேற்ற அவர் வந்திருக்கிறார். ஒரு 2-3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான என்னது? வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். எழுதி வச்சுக்கோங்க, சொஸ்தமாகும்படிக்கு. கடைசி லைனில் பார்க்குங்க, நீதிமான் செய்யும் என்ன? எப்படிப்பட்ட வேண்டுதல்? ஊக்கமான வேண்டுதல். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. டேப்லெட் சாப்பிட்றதுனால நமக்கு சுகம் கிடைக்கிறது, அது ஒன்று இருக்கிறது. ஆனால் அதிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரத்தினால் வருகிற சுகம். கர்த்தருடைய கரத்தினால் வருகிற சுகம். இந்த மாதத்தில் உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொட வேண்டும். என் சரீரத்தை கர்த்தர் தொட வேண்டும். கர்த்தருடைய ஆலயமாகி இந்த சரீரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை சொஸ்தமாக்க விரும்புகிறார். நேற்று தினத்தில் படித்தோம்ல, தெற்கு பகுதியிலே இந்த ஆட்கள் இருந்தாங்க, வடக்கு பகுதியிலே யோசுவாவின் புத்தகத்தில் அந்த ஆட்கள் இருந்தாங்க, கிழக்கு மேற்குன்னு எல்லா பகுதியிலையும் ஆட்கள் இருந்தாலும், நேற்று தினத்தில் படித்தது போல காலேப் சொல்லுகிறார், ஆனாக்கியரை துரத்துவதற்கு கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுத்து அவனை துரத்தினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில் சுகத்தை கொடுப்பதற்கு உங்கள் முகம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அந்த வேண்டுதல் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஊக்கமான வேண்டுதல். யாருன்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதலினாலே கர்த்தர் சுகத்தை அவர் தருகிறார். அது மாத்திரமில்லை, அது மாத்திரமில்லை, யோபுவின் புத்தகம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். தெரிந்த வசனங்கள் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் என்ன செய்தாரா? வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த மாதத்தில் நீ வேண்டுதல் செய்யும் பொழுது மாத்திரம்தான் உன் சிறையிருப்பையும் மாற்றுவார், உன்னுடைய நண்பர்களுடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுவார். உன் வாழ்க்கையில் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். சிறையிருப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, 3 காரியங்கள் இருக்கிறது. கட்டப்பட்ட வாழ்க்கை. சிறையிருப்பில் ஏதாவது கட்டப்பட்டிருக்கும். உன் கை கட்டப்பட்டிருக்கும், கால் கட்டப்பட்டிருக்கும், வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு பாக்கியமே இல்லாத ஒரு நன்மை, ஒரு காரியம் என்னென்னா அது சிறையிருப்பு. மேலே போக முடியாது, ஒரே இடத்துல சிக்கி கொண்டது போல காணப்படும். 3வது, இந்த சிறையிருப்பில் வாழ்க்கை கசப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யோபுக்கு சிறையிருப்பு என்று ஒன்று வந்தது. அது பிசாசு அவனை தொட்டான். ஆனால் கர்த்தரோ அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சிறையிருப்பு மாற்றப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, எத்தனையோ நாட்கள்
திருமணமே அது அநேக நாட்கள் கழித்து அது இருந்தது. அது மாத்திரமில்லாமல் திருமணமான பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார் இந்த ஈசாக்கு வேதத்தில் ஒரு நல்ல மனுஷனாய் ஒரு சாதுரியமான ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு நாள் ஒரு காலகட்டம் வந்தது, அவருடைய மனைவி ரெபெக்காளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். மூன்றாவது, தன் குடும்பத்தில், உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுறாதீங்க. என் பையன் இப்படி தான் இருப்பான், என் மனைவி இப்படி தான் இருப்பாங்க, என்னுடைய புருஷன் இப்படி தான் இருப்பார், எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார்னு நீங்களே கணக்கை போட்டு ஓடிடாதீங்க. இல்லை, மலடியாய் தன் மனைவி கண்களின் பார்வையில் இருந்தாள். ஆனால் அவளோ மலடியாய் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஈசாக்குக்கு இருந்தது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வேலை இல்லாத நபராய் உங்கள் புருஷன் இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது ஒரு பாக்கியம் இல்லாமல் ஒரு பிள்ளைகள் இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறேன், சில ஈசாக்குகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் தேவ ஆலயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியது உன்னுடைய வேண்டுதல். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வேண்டுதல், குடும்பத்தின் காரியத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். என் பையன் இப்படி தான் இருக்கிறாயா, என் பொண்ணு இப்படி தான் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லலாம். அது கடினமான பாதை தான். ஆனால் அதை மாற்றக்கூடிய ஒரு வேண்டுதல் ஈசாக்கு செய்தபடினாலே, மலடியாயிருந்த அந்த ஸ்திரீ அவள் பிள்ளை பெற்றாள்னு இல்லை, பிள்ளைகளை பெற்றாள்னு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் உங்கள் வேண்டுதலுக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. மூன்றாவது, நீங்கள் வேண்டுதல் செய்தால் உங்களுக்கு பாக்கியம் நடக்கும். மூன்றாவது, நீங்கள் வேண்டுதல் செய்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? பாக்கியங்கள் நடக்கும். நான்காவது, 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாபேசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தாலும் தன் தாய் அவனை துக்கத்திலே அவனை பெற்றெடுத்தாள். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், ஒரே வசனத்தில் 2 வார்த்தை வருகிறது, வேண்டிக் கொண்டான். தன் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, அவன் வாழ்க்கையில் 5 காரியம் இல்லை. என்ன எல்லாம் அவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. 2வது, அவனுடைய எல்லை சின்னதாக இருந்துச்சு, அவன் எல்லை சின்னதாக இருந்துச்சு. 3வது, கர்த்தருடைய கரத்தை அவன் பார்க்க முடியல. 4வது, தீங்கு வந்து கொண்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, தாய் அவனை துக்கத்திலே பெற்றெடுத்தாள். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்டென்றால் அது யாபேஸ் இஸ்ரவேலின் கர்த்தரை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்தாரா? வேண்டிக் கொண்டான். கடைசியாக எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் படிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அடையாளம் தான் நமக்கு மிக முக்கியமானது. சேர்ந்து படிக்கலாமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, அடுத்தது வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிட்டம் அது கேட்கப்பட்டது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயபக்தி இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பக்தி இருக்கிறது. அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு லெவலில் இருக்கும். சில பேர் அவங்க தியாகத்தோடு தேவ சமூகத்துக்கு வருவார்கள். சில பேர் பாவம் செய்துட்டு பாவத்தை விட்டு விலகி போகாமல் பாவத்தோடையே இருப்பாங்க. நேற்று தினத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, துரத்தி விட்டார்கள். காலேப்
ஆணாக்கியரை அவன் துரத்தி விட்டான் இருக்கும். ஆனால் அதே வேதத்தில் மட்டும் இன்னொன்று எழுதியிருக்கும். என்ன தெரியுமா? சில பேர் துரத்த கூடாமல் போயிற்று. சில காரியத்தை உங்களால் என்ன பண்ண முடியல, துரத்த கூடாமல் போய் துரத்துன்னு பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, சில வேளையில் சில ஜனங்கள் துரத்த முடியாமல் துரத்த வேண்டிய நபர்களை தன் அருகாமையிலே வைத்து கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சரி, இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். விசுவாசி அனைவருக்கும் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். உங்களால் சில காரியம் முடியல, பாவத்தை ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்க, உங்களால் நீங்கள் ஜெயிக்க முடியலை. சில காரியத்தை மேற்கொள்ளணும்னு பார்க்குறீங்க, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா தான் இருக்குது, சர்ச்சில் இருக்கும்போது நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, திடீர்னு சில சிந்தைகள் சில காரியங்கள் வந்து உங்களை வகை திருப்பி போகிறது. இயேசுவின் வாழ்க்கையில் அவர் பாவமில்லாமல் வாழ்ந்ததனுடைய ஒரு எடுத்துக்காட்டு இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது. இன்னொரு முறை படிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கை இப்படியா இருந்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம். வேதம் என்பது செய்ய முடியாத, நம்மளால் வாழ முடியாத ஒன்றல்ல, வாழ்ந்து காட்டின இயேசுவை காண்பிக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், நீங்களும் நான் எங்கே இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. அவர் மாம்சத்தில் இருந்தார். ஆனால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. அப்போ ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து எப்பொழுது மைண்டில் வச்சிருந்தார். என்னதுன்னா, மரணத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டு. அடுத்தது பலத்த சத்தத்தோடு. என்னைக்கு நீங்கள் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? பாவத்தை மேற்கொள்ள முடியாததனுடைய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எப்படி ஜெபித்தாரா? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் மௌனமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, மௌனமாக சில நேரத்தில் மனத்திலே ஜெபம் பண்ணுறீங்களா, அதுவே உங்களுடைய பலவீனம். சத்தத்தை உயர்த்தி, கையை உயர்த்தி பலத்த சத்தத்தோடும், அடுத்தது கண்ணீரோடும், அப்புறம் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார். நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பலத்த சத்தத்தோடு, ஆண்டவரே பாவத்தை ஜெயிக்க முடியல, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணிப்பார் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. நான் எழுதி சொல்கிறேன், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நீ ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலனை கொடுப்பா. அங்கே எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் அவர். இந்த காலை நேரத்தில் உங்கள் வேண்டுதலை கர்த்தருக்கு அவர் கேட்பாராக. உங்கள் சத்தம் பரலோகத்திற்கு நேராக எட்டட்டும். உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென்.